இந்தியாவிலேயே மோஸ்ட் கிரைம் சைக்காலஜி த்ரில்லர் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். புராரி டெத்ஸ். 2018 ஜூலை 1 டெல்லியில் இருக்கும் புராரின்னு ஒரு ஏரியாவில் காலையில் ஒரு க்ரோசரி ஷாப் மட்டும் திறக்கலை. இது அந்த ஏரியாவில் இருந்தவங்களுக்கு ரொம்ப அன்யூஷுவல். ஏன்னா அந்த ஷாப் ஒரு நாள் கூட லேட்டாக ஓப்பன் ஆனதே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர் கதவு தட்டுறாரு, ரெஸ்பான்ஸே இல்லை. கதவு லாக் பண்ணலன்னு தெரிஞ்சதும் உள்ளே போகிறாரு. அடுத்த 10 செகண்ட்ஸ் அவர் பார்த்த விஷயம் இந்தியாவே மறக்க முடியாத ஒரு மிஸ்டியாக மாறிடுச்சு. வீட்டுக்குள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த 11 பேரும் இறந்து கிடந்தாங்க. 10 பேர் சீலிங்கில் இருந்த ஒரே லைனில் தொங்கிட்டு இருந்தாங்க. அவர்களோட கண்கள் கட்டப்பட்டிருந்தது, வாயில் டேப்பு, கைகள் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் 80 வயசான பாட்டி மட்டும் பக்கத்து ரூமில் படுக்கையில் இருந்து கிடந்தாங்க. முதல்ல எல்லாரும் இது மாஸ் மர்டர்னு தான் நினைச்சாங்க. போலீஸும் அதே ஆங்கிள் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க. ஆனால் வீட்டை சர்ச் பண்ண ஒவ்வொரு நிமிஷமும் இந்த கேஸ் இன்னும் விசித்திரமாக மாற ஆரம்பிச்சுது. ஏன்னா வீட்டில் எந்த ஒரு ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை, ஃபைட் நடந்ததுக்கான சைனும் இல்லை, வேல்யூபிள் ஐட்டம்ஸ் கூட காணாமல் போகலை. அது மட்டும் இல்லை, வீட்டில் இருந்த பூஜை ரூம் பக்கத்தில் சில டைரிஸ் கிடைச்சது. முதல்ல அது சாதாரண டைரின்னு நினைச்சாங்க. ஆனால் அதில் இருந்ததை படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட்டருக்கு ஷாக்கு. அந்த டைரியில் என்ன இருந்தது, அந்த 11 பேரும் ஏன் அப்படியே இருந்தாங்க? இந்த ஸ்டோரியோட கண்டினியூ நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.